ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னி கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்படி சட்னி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு, அதுக்கப்புறமா இட்லி, தோசை, பூரி அதுக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 2 வரமிளகாயை போட்டு பொன்னிறமாக வறுத்து வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுபட்டதும் இது வெளியே எடுத்துடலாம். இதில் 4 பல் பூண்டு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன், இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் தானே அரைக்க போகிறோம், அதனால் நான் 2 பல் தேங்காவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு 1/4 மூடிக்கும் கம்மியான தேங்காயை பார்த்தீங்கன்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கின பின்னாடி நான் இன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துக்க போகிறேன். கொத்தமல்லி தழை சட்னி அரைக்கும் போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா நல்லா நாட்டு கொத்தமல்லியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நான் வதக்கி எடுக்க போகிறேன். அப்புறமா அரைச்சி பார்க்கும்போது நமக்கு ஒரு வேளை உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சட்னி ஸ்மூத்தாக நான் அரைச்சி எடுத்துட்டேன். சட்னி இப்போவே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு தாளித்து ஊற்றிக்கலாம். அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உளுந்து பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது இந்த சட்னியில் சேர்த்துடலாம். நம்மளோட சூப்பரான சட்னி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரின்னு இது எல்லாத்துக்குமே இந்த சட்னி நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான சட்னியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.